இங்க தயான்றவன் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகுறான். அப்ப போலீஸ் நீ திரும்ப வர ஐடியா எதனா இருக்கான்னு கேக்குறாங்க. ஆனா இவன் இல்லன்னு சொன்னதுமே அவர் சிரிச்சுக்கிட்டே வெளியே அனுப்புறாரு. அண்ட் குளிக்கலான்னு ஒரு குளத்தாண்ட பேக்கோட நின்றுட்டு இருக்கா. அதை பார்த்த ஒருத்தர் நீங்க பேக்கை தைரியமா வைக்கலாம்ப்பா, யாருமே திருடிட்டு போக மாட்டான்னு சொல்லிட்டு அவர் குளிக்கிறாரு. பார்த்தா அவரோட மொபைலை இவன் திருடிட்டு போயிடுறான். சோ இப்பதான் இவன் திருடி தான் ஜெயிலுக்கு போயிருக்கான்னு தெரிய வருது. தென் ஒரு தியேட்டர்ல சாவி விட்டுட்டு ஒருத்தர் போயிருப்பாரு. அவரோட பைக்கையும் தூக்கிட்டு வந்துடுறான். அண்ட் ஒரு வீட்டுல கயிறை கட்டி உள்ள இறங்குறான். ஒரு சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள போய் பாக்குறான். பார்த்தா ஒருத்தர் சங்கிலி போட்டு கட்டி வச்சிருக்காங்க. இவரை பார்த்ததுமே வாக்குமார்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இவனை கிட்ட போய் பாக்குறான். என்னோட புள்ள நினைச்சேன்னு சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு நீ யாருப்பான்னு கேட்கறாரு. நான் திருட வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் இவரு அடிக்கடி நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன், அதனால என்னோட பையன் கட்டி போட்டுட்டு போயிருக்கான். சோ என்னை நீ காப்பாத்தி வெளியே கூட்டிட்டு போனா உனக்கு நான் காசு தரேன்னு சொல்றாரு. ஆனா நான் ஏடிஎம்ல தான் பணம் எடுப்பேன், பின் நம்பர் கூட அது கிட்ட போனாதான் ஞாபகம் வரும்னு சொல்றாரு. இவனுமே கூட்டிட்டு போறான். அங்க போனதுமே பணம் எடுக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்ப கண்ணாடி வழியா பார்க்கும்போது தான் இவரோட பேங்க் பேலன்ஸ் 25 லட்சம் ரூபாய் காமிக்குது. சோ இது எப்படியாச்சும் நவுத்தணும்னு சொல்லிட்டு இவர் கூட இருக்க ஆரம்பிக்கிறான். ஆனா இவர் ஏடிஎம்ல எடுத்த பணத்தை இவங்கிட்ட கொடுத்துட்டு கிளம்ப சொல்றாரு. அப்பதான் இவன் நீங்க எங்க போனோம்னு சொல்லுங்க, நானே கூட்டிட்டு போய் விடுறேன்னு சொல்றான். இவன் எவ்வளவு சொல்லியும் கேட்காம எப்படியும் நம்ப வச்சு கூட்டிட்டு போயிடுறான். அப்ப போற வழியில பாத்ரூம் வருதுன்னு சொல்லிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. அதை பார்த்ததுமே இவர் ஒரு புள்ள நினைச்சுக்கிட்டு ஞாபகம் வருதுல அடிச்சிடாரு. இவனை வேற வழி இல்லாம அடி வாங்கிட்டு கூட்டிட்டு போறான். ஆனா இவனுக்கு இப்ப பழசெல்லாம் மறந்துட்டாரு. சோ திரும்பவும் காசு கேட்டா ஏடிஎம் பின் நம்பரை சொல்லிடுவான்னு சொல்லிட்டு காசு கேட்டு பாக்குறான். அப்ப ஏடிஎம் நம்பரை தப்பா சொல்லிடுறாரு. சோ வேற வழி இல்லாம அவர் கொடுத்த காசுலயே செலவு பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப ஹோட்டல்ல சாப்பிடும் ஒரு ஐடியா வந்து ஒரு டைரியை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதுல இவன் பேரு நம்பர்ல எழுதி வச்சுட்டு உங்களுக்கு ஏடிஎம் பின் நம்பர்லாம் ஞாபகம் வந்தா எழுதி வைங்க, அப்பதான் இன்னொரு வாட்டி மறக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு டைரியை கொடுத்துறான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மெடிக்கல்ல மாத்திரை வாங்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. இவனும் அனுப்பி வைக்கிறான். ஆனா இவர் ஞாபகம் வருதுல பஸ் ஏறிறாரு. இவனும் பின்னாடியே போய் துரத்திட்டு போய் கூப்பிடுறான். ஆனா இவர் வரமாட்டேன்னு சொல்லிடுறாரு. அதை பார்த்த சுத்தி இருக்க எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இவன் அவருக்கு ஞாபகம் வருது ப்ராப்ளம் இருக்கு, அவர் பாக்கெட்ல ஒரு டைரி இருக்கும், அதுல என்னோட பேரும் நம்பரும் இருக்கு, வேணா கால் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். சோ இவனும் கால் பண்ணி பாக்குறாங்க. இவன் போன் ரிங் அடிக்குது. அதை பார்த்ததுமே பார்த்து கூட்டிட்டு போப்பான்னு சொல்லிட்டு இவன் கூட அனுப்பி வச்சிடறாங்க.